வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். சிமிலர் காலேஜை நம்ம பார்த்து ராங் காலேஜை சூஸ் பண்ணுறது. பிஎஸ்ஜி டெக்குன்னு நினச்சி பிஎஸ்ஜி ஐடெக்கை ஆட் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி ஸ்ரீகிருஷ்ணான்னு நினச்சி டிஃப்ரெண்ட் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜை ஆட் பண்ணிடுவாங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு நினச்சி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதை ஆட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ முடியும் போது ஒரே நேமில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கணும், நல்ல காலேஜ் எப்படி சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ்லாம் பார்த்துக்கலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். டிஎன்இஏல 2025 466 காலேஜஸ்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரே நேமில் ஏகப்பட்ட காலேஜஸ். அதுவும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள் தான் கொடுப்பாங்க. பர்டிகுலராக இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரால் பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ சிமிலர் நேம்ஸ் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேம் நேம்னு சேம் காலேஜ்னு அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. அதையே சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆடும் பண்ணிடுவாங்க. அது கரெக்ட் கிடையாது. ஒருவேளை நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன இம்பேக்ட் வரும் தெரியுமா? நம்மளுடைய ஃபீஸ் மாறி போயிடும், நம்மளுடைய கட் ஆஃப்க்கு கிடைக்கிற காலேஜ் மாறிடும், பிளேஸ்மெண்ட் மாறிடும், அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் மாறிடும், காலேஜோட லொக்கேஷனே மாறிடும். 4 வருஷம் படிக்க போகிற காலேஜ் டோட்டலி வேறவா மாறிடும். நான் இன்றைக்கி சேம் நேமில் இருக்கிற 11 காலேஜஸை காட்ட போகிறேன். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்ஜி. பிஎஸ்ஜி பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பிஎஸ்ஜினா 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதனுடைய காலேஜ் கோடு 2006. இது ஒரு கவர்மெண்ட் ஆட்டானமஸ் காலேஜ். இது பீலமேடு, கோயம்புத்தூரில் இருக்குது. பிஎஸ்ஜிலே இன்னொரு காலேஜ் இருக்குது. அதுக்கு பேர் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைடு ரிசர்ச். இதனுடைய காலேஜ் கோடு 2377. இது ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ரெண்டுமே நல்ல காலேஜஸ் தான், ஆனால் ரெண்டுமே சேம் காலேஜஸ் கிடையாது. கோடை வெரிஃபை பண்ண மறந்துடாதீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணா. இது கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப காமன் கன்ஃபியூஷனை கொடுக்கும். எஸ்கேசிடி, அதாவது ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதோட கோடு 2722. இன்னொரு காலேஜ் இருக்குது எஸ்கேசிஇடி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதோட கோடு 2718. ஒரு லெட்டர் டிஃப்ரென்ஸ், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் காலேஜஸ். ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிற நேமில் மட்டும் மொத்தம் 5 காலேஜஸ் இருக்குது. சென்னையில் ஒன்று இருக்குது, ராணிப்பேட்டில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. அதில் 2 அட்டானமஸ், 3 நான் அட்டானமஸ். நேம் பார்த்து மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது, கோடை வெரிஃபை பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ராஜலட்சுமி. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், கோட் நம்பர் 1211. இது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அவங்களுடைய குரூப்லேயே இன்னொன்று இருக்குது, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு RITன்னு சொல்லுவாங்க. அதோட கோட் 1432. இது நான் அட்டானமஸ், சேம் பிராண்டு தான், ஆனால் டிஃப்ரெண்ட் காலேஜஸ். அதே மாதிரி சாய்ராம் எடுத்துக்கோங்க. இது இன்னும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். 2 காலேஜும் சேம் ஏரியா, சேம் பின்கோட், ரெண்டுமே வெஸ்ட் தாம்பரத்தில் தான் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். லொக்கேஷன் வெரிஃபை பண்ணாலும் போதாது, கோடு தான் சேவ் பண்ணிக்கணும். அடுத்தது செயின்ட் ஜோசப். OMRல 2 காலேஜஸ், செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக கன்ஃபியூஸ் ஆகிற பேர் இது. அதுக்கு அடுத்தது வேலம்மாள். வேலம்மாள் சென்னையில் ஒன்று இருக்குது, வேலம்மாள் திருவள்ளூரில் ஒன்று இருக்குது, வேலம்மாள் மதுரையில் ஒன்று இருக்குது. 3மே டிஃப்ரெண்ட் காலேஜஸ். ஒரு காலேஜ் இதில் அட்டானமஸ், அதர்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அடுத்து கற்பகம். ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 2 காலேஜுமே இருக்குது. ஒன்று கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இன்னொன்று கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ரெண்டுமே சேம் சிட்டியில் தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் காலேஜஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா. SREC அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று SRIT. ரெண்டுமே அட்டானமஸ் தான், ரெண்டுமே கோயம்புத்தூரில் தான் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்தது கொங்கு. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இது ஈரோடில் இருக்குது. கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. கிட்டத்தட்ட வேர்டு சேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட், டிஃப்ரெண்ட் காலேஜஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குமரகுரு. KCT, KIT அப்படி நம்ம நிறைய கேட்டிருப்போம். KCTங்கிறது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு யூனிக் காலேஜ்,
ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் நேம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் வெரிஃபை கோட் 2712. ரியல் கவுன்சிலிங் மிஸ்டேக் சினாரியோ. ஜஸ்ட்டு கற்பனை பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட் டார்கெட் பண்ணது பிஎஸ்ஜி டெக், கோட் 2006. சாய்ஸ் ஃபில்லில் ஆட் பண்ணது பிஎஸ்ஜி ஐடெக், கோட் 2377. ரிசல்ட் சீட்டு கிடச்சிருச்சு, ஆனால் இன்டெண்டட் காலேஜில் இல்லை. 10 செகண்ட் நம்ம கோடை கரெக்டாக வெரிஃபை பண்ணி போட்டிருந்தா இந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதனால தான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 ஸ்டெப்ஸை வெரிஃபை பண்ண சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வெரிஃபை காலேஜ் கோட், ரெண்டாவது வெரிஃபை காலேஜ் நேம். அப்ரிவேஷனை மட்டும் பார்த்து நம்பிடாதீங்க. பிஎஸ்ஜி டெக்கும் பிஎஸ்ஜி ஐடெக்கும் ஒன்று கிடையாது, எஸ்கேசிடியும் எஸ்கேசிஇடியும் ஒன்று கிடையாது. ஸோ கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. மூணாவது, முடிஞ்சால் கூகுள் மேப்பில் அதனுடைய லொக்கேஷனையும் செக் பண்ணிக்கோங்க. எங்கே எனக்கு இருக்கிற 3 நாள் டயத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் ஜாபை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு jinsights.com/TNEA அப்படிங்கிற வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் லாகின் பண்ண தேவையில்லை, உங்களுடைய பர்சனல் காண்டாக்ட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த காசும் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி jinsights.com/TNEA அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் உங்களுக்கான கட் ஆஃபையும் உங்களுடைய கம்யூனிட்டியையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரிடிக்ட்னு கொடுத்தீங்கன்னா நிறைய காலேஜ் லிஸ்ட்டை கொடுக்கும். அந்த காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த காலேஜெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா காலேஜ் கோட், காலேஜ் நேம், கட் ஆஃப் ட்ரெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் அதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சதெல்லாம் ஒரே ஒரு மெசேஜ் தான். நெவர் சூஸ் எ காலேஜ் பேஸ்ட் ஆன் நேம் ஒன்லி, சூஸ் இட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் காலேஜ் கோட். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் TNEA 2026 கவுன்சிலிங்.